பிளாக்மெயில் திரை விமர்சனம். ஜி.வி. பிரகாஷ்குமார், தேஜு அஸ்வினி, ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி மற்றும் பலர் நடிப்புல மாறன் இயக்கத்துல சாம் சி.எஸ். இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பிளாக்மெயில். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சரக்கு வாகன ஓட்டுநராக ஜி.வி. பிரகாஷ் 50 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டுமே தனது முதலாளியால் சிறைப்பிடிக்கப்பட்ட தன் காதலியை மீட்க முடியும் என்ற இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகிறார். பணத்திற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகிறார். இதற்கிடையே தொழிலதிபர் ஸ்ரீகாந்தின் மனைவியான பிந்து மாதவியை அவரது முன்னாள் காதலன் லிங்கா மிரட்டி பணம் பறிக்க முயற்சிக்கிறார். ஜி.வி. பிரகாஷ்குமாரின் பண தேவையை அறிந்து கொண்டு அவர் மூலம் தொழிலதிபர் ஸ்ரீகாந்தின் குழந்தையை கடத்த லிங்கா திட்டம் போடுகிறார். ஆனால் ஜி.வி. பிரகாஷ் கடத்துவதற்கு முன்பாகவே அந்த குழந்தை வேறு ஒருவரால் கடத்தப்படுகிறது. குழந்தையை கடத்தினால் பணம் கிடைக்கும் என்பதால் குழந்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஜி.வி. பிரகாஷ் ஈடுபட குழந்தை வெவ்வேறு தரப்பினரால் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகிறது. இந்த கடத்தலின் பின்னணியில் இருப்பவர்கள் யார், எதற்காக குழந்தையை கடத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை பரபரப்பாக சொல்வதே பிளாக்மெயில் படத்தின் கதை. ஜி.வி. பிரகாஷ் அப்பாவி சரக்கு வாகன ஓட்டியாக கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார். கர்ப்பமாக இருக்கும் காதலியை காப்பாற்றுவதற்காக எந்த தவறையும் செய்ய ரெடியாகும் அவர் பலவிதமான உணர்வுகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் தேஜு அஸ்வினியின் பங்கு திரையில் குறைவு என்றாலும் திரைக்கதை நகர்த்தலுக்கு அவரது கதாபாத்திரம்தான் மையப்புள்ளி என்பதால் அவர் பார்வையாளர்களை கவர்ந்து விடுகிறார். தொழிலதிபராக நடித்திருக்கும் ஸ்ரீகாந்த் தனது அனுபவமான நடிப்பு மூலம் தனது கதாபாத்திரத்திற்கு கூடுதல் சிறப்பு சேர்த்திருக்கிறார். சாம் சி.எஸ். இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கோகுல் பினாய் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற வகையில் வண்ணங்களையும் கோணங்களையும் கையாண்டு கவனம் ஈர்க்கிறார். படத்தொகுப்பாளர் ஷா லோகேஷின் திரைக்கதையை வேகமாகவும் காட்சிகளை விறுவிறுப்பாகவும் நகர்த்தி செல்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் மாறன் குழந்தை கடத்தல் பின்னணியில் 2 வெவ்வேறு பிளாக்மெயில் சம்பவங்களுக்கு திரைக்கதை அமைத்த விதம் விறுவிறுப்பாக மட்டுமின்றி யூகிக்க முடியாதபடி உள்ளது. மொத்தத்தில் பிளாக்மெயில் சிறு குறை இருந்தாலும் சூப்பர் என்று சொல்ல வைக்கும்.